ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனே எந்த வேலையுமே பார்க்கலங்க. வேகமாக சீடெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா 26, 27 அந்த 2 நாளைக்கு உள்ள கவர் அனுப்பினேன், செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பினவங்களுக்கு மட்டும் நான் இன்றைக்கி வந்து பேக் பண்ணிட்டேன். அப்புறம் 28, 1 இதெல்லாம் வந்து இன்னும் ஓப்பனே அதாவது அந்த கவரை கிழிச்சு கூட அது உள்ள நான் பார்க்கல. ஏன்னா நான் எப்போவுமே அந்த போஸ்ட்மேனே எனக்கு கொண்டு வந்து தரும்போது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மொத்தமாக அந்த நாளுக்குள்ளே தான் தருவார். அவர் கொடுத்த உடனே அதுக்கு மேலே நான் டேட் மட்டும் போட்டு வச்சுக்குவேங்க. அந்த டேட்டு படி நம்ம, ஏன்னா நீங்கள் வந்து நான் முன்னாடி கொடுத்தேன் பின்னாடி கொடுத்தேன் அப்படின்லாம் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால் டேட்டு படி தான் நான் வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து 26, 27 நான் ரிசீவ் பண்ண செல்ஃப் அட்ரஸ் கவருக்கு மட்டும் இன்றைக்கி வந்து நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? நேம் மட்டும் யார் யாருன்னு வாசித்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். செல்வி கோயம்புத்தூர், அதான் மன்னூர். அதுக்கப்புறம் அனு ட்ரிச்சி, எம்கே கோட்டை, விவேகானந்தா நகர். ஒரு சில பேர் கேட்குறாங்க, இந்த நீங்கள் ஒரு 10 பேருக்கோ 30 பேருக்கோ அனுப்புகிறீங்களே அவங்களுக்கு மட்டும்தானா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஜெயாஸ் கார்டனில் வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாருக்குமே வந்து நம்ம சீடி நம்மக்கிட்ட வந்து செல்ஃப் அட்ரஸ் கவரை ப்ராப்பராக ஸ்டாம்ப் ஒட்டி அட்ரஸ் எழுதி அனுப்புனாங்கன்னா, சில பேர் அட்ரஸ் இல்லாமல் அனுப்புகிறாங்க, சில பேர் ஸ்டாம்ப் இல்லாமல் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு என்னால் அனுப்பித்தர முடியாது. இதில் என்னென்னா யார் அனுப்புனாங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளோ, அதெல்லாம் வாசிக்க கூட எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா இதை கிளிக்கணும் அப்படின்னாவே நீங்கள் கொடுத்துருக்க செல்ஃப் அட்ரஸை கிளிக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு 1 hour ஆகுது. அவ்வளோ கவர்ஸ் வருது. அதான் சொல்கிறேன்ல, அப்படியே எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அதனால் நான் வந்து யாருக்கு எனக்கு கொடுத்தீங்க கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டுறேன். இதை பார்க்குற வாங்காத ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கணும். ஜெயாஸ் கார்டன் சேனல் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு அவங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர இந்த 30 பேருக்கான வீடியோ கிடையாது, எல்லாருக்குமான வீடியோ தான். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியையும் இது கூடவே உங்ககிட்ட நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரி வந்து, அதாவதுங்க ஜெயாஸ் கார்டன், ஜெயா அப்படிங்கிற பெயரில் சேனல் வந்து, அதுவும் கார்டன் சேனல் வந்து ஒரு 10க்கு மேலேயே இருக்குதுங்க. எனக்குமே அது தெரியும். ஆனால் ஸ்பெல்லிங் வேறங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? JAYA அப்புறம் அப்போசிட் எஸ், இந்த ஜெயாஸ் கார்டன் இதுதான் வந்து நம்மளோட சேனல். நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக கார்டன் சேனலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். 2 இயர்ஸுமே வந்து நம்ம எப்போவுமே 365 நாளும் சீடு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இலவசமாக, சரிங்களா? ஆரம்ப காலங்களில் கொரியர் வாங்காமல், போஸ்டல் சார்ஜும் வாங்காமல், எந்த இதுவுமே வாங்காமல் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுடைய குடும்பம் பெருசானதுனால நம்ம வந்து போஸ்டல் கவர் மட்டும் நீங்கள் அனுப்பித்தாங்க அட்ரஸோட. ஏன்னா நேரத்தை குறைக்கிறதுக்காக தானே தவிர எனக்கு வந்து வாங்க முடியல, இல்லை காசு போட முடியல, அதெல்லாம் காரணம் கிடையாது, சரிங்களா? என்னுடைய நேரத்தை குறைச்சி தரணும். நீங்கள் என்னுடைய வேலையில் கொஞ்சம் நீங்களும் பங்கு பெறீங்க, சகோதரியோட வேலையில் நீங்களும் பாதி பங்கு பெறணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, சரியா? இது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, ஒரு சகோதரி வந்து நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இதே பெயர் உள்ள இன்னொரு சகோதரி கிட்டத்தட்ட 2 வருட காலமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க வாட்ஸ்அப்பில். நம்பரை வந்து, அதாவது அவங்களுடைய நம்பரை என்னுடைய பேர் போட்டு ஜெயாஸ் கார்டன் போட்டு அவங்க பேசிட்டு என்னோட வீடியோலாம் அவங்களுக்கு அனுப்பி தந்து, இந்த மாதிரி தாங்க எனக்கு இது மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்களா, இது கொடுங்க அது கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் ஆரம்ப நாட்களில், அதாவது 2 இயர்ஸ் பழக்கம் பார்த்தீங்களா, ஆரம்ப நாட்களில் வந்து அந்த டேபிள் ரோஸ் கட்டிங்லாம் கூட அவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 12 விதை இலவசம்னு சொல்லி போட்ட உடனே அதையும் அவங்க அந்த வீடியோவை அனுப்பிவிட்டு இது தாங்கக்கா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த 12 விதை அவங்கக்கிட்ட இல்லை போல இருக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் ரூடாக பேசினோடனே இவங்க வந்து கோவம் வந்து இவங்க வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. எதை பண்ணினாங்க தெரியுமா? நம்மளோட ஜெயாஸ் கார்டன் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வர வேண்டாம். அப்போ அவங்க நினச்சிருக்காங்க சேனலில் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இப்படி நம்ம வாட்ஸ்அப்லேயும் மொபைலில் பேசும்போது என்ன ஜெயா சிஸ்டர் இப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் மனசு கேட்காம அவங்க வந்து அந்த நம்பரையும் சேனலையும் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளிக்காக இருக்குது, இது வேறு சேனல் அது வேறு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை நம்ம நல்ல வேளை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் மட்டும் இல்லாமல் நம்பரும் இப்போ எல்லா சிஸ்டரும் சொன்னதுனால நான் நம்பரையும் ஆட் பண்ணிட்டேன். அதை பார்த்த உடனே அவங்க நமக்கு கால் பண்ணி பேசினாங்க.
இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க கிளியர் ஆயிடுச்சு, திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வேண்டாம். எப்போவுமே நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசினாலும் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அட்டன் பண்ணுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். நாளையில இருந்து வந்து +2க்கான அரசு தேர்வு ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக நான் மொபைலை வந்து அட்டன் பண்ண முடியாது. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இனி வர்ற காலங்கள் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸுக்கு வந்து யாரும் வந்து கால் பண்ணி பேச வேணாம், சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போ பார்க்க எனக்கு நேரம் இருக்குதோ இரவு நேரங்களில் நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை வீடியோவாக போடணுன்னா வீடியோவாக போட்டு தந்துடுறேன், சரிங்களா? இனி வந்து நீங்கள் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கால் பண்ண வேணாம், சரிங்களா சகோதரிங்களா? நீங்கள் வந்து ஜெயாஸ் கார்டன் சேனலில் நல்லா வந்து பார்த்து வச்சுட்டு அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜெயான்னு இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அந்த சகோதரி மாதிரி, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜயபாலா கரையஞ்சவடி எனக்கு சரியாக தெரில, சென்னை. அதுக்கப்புறம் ஹெலன் லுகாஸ் கடலூர், ஷஹீரா பேகம் பல்லாவரம் செங்கல்பட்டு. பேரை வாசிக்கிறதே பெரும் பாடாக இருக்குது. நிர்மலாவா என்ன விமலாவானே தெரியலங்க. ஆம்பூர் வெள்ளூர் போட்டிருக்கு. சரியாக அவங்க வந்து ஒரு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க. எனக்கே புரியலை அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங். இவங்க எப்படி இவர் நம்ம போஸ்ட்மேன் புரிஞ்சுக்குவாருன்னு தெரில. சுபஸ்ரீ ஈரோடு. கொஞ்சம் தெளிவாக இல்லைன்னா கேப்ஸில் எழுதி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீடு வம்பா போய் உங்களுக்கும் கிடைக்காம எனக்கும் கிடைக்காம போயிடக்கூடாது. சரளா சேலம், எனக்கே வாசிக்கவே முடியல, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. மணிமேகலை பொள்ளாச்சி, அனிதா செல்வகுமார் திருச்சி, வேங்கக்குடியா என்னமோ போட்டிருக்காங்க. காமாட்சி தேவக்கோட்டை, துளுத்தனூர், மகாலிங்கம் சிவகாசி, மணப்பாறை மானாமதுரை என்னமோ போட்டிருக்கு. ஹெலன் மேரி டி நகர், ஜோதி திருச்சி, பிரியா பிரகாஷ் திருச்சிராப்பள்ளி, சரவணா ஆயில் மில் திருச்சி, ரமீசா சென்னை, அன்பரசி புதுச்சேரி, ஆறுமுகம் திருச்சி, மல்லிகா திருச்சி. இந்த தடவை வந்து நிறைய திருச்சி மக்களுக்கு இந்த வாரம் போகிற மாதிரி தெரியுதுங்க. திருச்சியாக இருக்குது. விருதுநகர் புனிதா, சத்யா ராணிப்பட், கலாமணி திருச்சி. ஏகப்பட்ட திருச்சி உறவுகளுக்கு தான் போகுது. தமிழ்ச்செல்வி சென்னை, உமா மகேஸ்வரி கோயம்புத்தூரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுகன்யா பழனி குன்னத்தூர். டிஸ்ட்ரிக்டே போடலைங்க, பின்கோட் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பெயர் எழுதுங்க, பின்கோடு எழுதுங்க, ஃபோன் நம்பர் எழுதுங்க, தெளிவாக அட்ரஸ் போட்டு அனுப்புங்க, ஓகேங்களா? யார் யார் கரெக்டாக வந்துருச்சா வரலை அப்படின்னாக்கா, அதாவது அந்த 26 27 நீங்கள் ரிசீவ் ஆகிற மாதிரி அனுப்பி வரலை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அனுப்பலையாக இருக்கலாம், இல்லை போஸ்டலில் ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 டேஸ்க்குள்ளே கவரை எடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், சீடு இருக்கிற வரைக்கும், சரிங்களா? சீடு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்காக சீடு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு யோசிக்க வேணாம். அடுத்த ஒரு சீடு வேறு டைப் ஆஃப் சீடு வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் வாங்கினவங்களே திரும்பி வாங்க வேணாம். வாங்கினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி ஓரளவு புதிய நபர்கள் வாங்கி அவங்களும் டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா? ஏன்னா வாங்கினவங்களே ரிப்பீட்டாக வாங்கிட்டே இருந்தால் புதிய நபர்களுக்கு கிடைக்காம போயிடும், புதிய உறவுகளும் பயன் பெறட்டும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சீடு அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம், ஓகேங்களா உறவுகளே? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா உறவுகள்கிட்டையும் சொல்லுங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனல் பற்றி, ஓகேவா? உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட மோட்டிவேஷன் தான் கண்டிப்பாக என்னை ஒருபடி மேலே வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, பை பாய், ஹாப்பி ஆர்டனிங், தேங்க்யூ, டேக் கேர்.